மாணிக்கமலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் நகர் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டு மனையில் நீராட்டம் பார்த்து நம்ம போர் போட்டு கொடுத்தோம். இதை டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிவினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு போகிறவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணிக்கமலை அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க. அங்கே சேரன் நகர் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடையும் ப்ளஸ் சயின்டிஃபிக் மெத்தடையும் சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 to 200 அந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 to 350. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 to 650. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளேயே வண்டியை இவங்க அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணலான்ட்டு ஐடியாவில் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி ட்ரில் பண்ணலான்ட்டு வண்டி ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் சென்டர் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஈபி லைன் போகிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த செட் பண்ண முடியாது, கொஞ்சம் தள்ளி தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம மறுபடியும் போய் மறுபடியும் அந்த பாயிண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் ஈபி லைனில் டச் ஆக மாதிரி தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தள்ளி வச்சு இந்த இடத்த ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 வரைக்கும் வந்து ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருச்சு. ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டில் நம்மளும் இல்லை, அதாவது பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ண வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணி தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 460 470 போகும்போது நல்ல தண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட முடியாத அளவுக்கு வந்துருச்சுன்ட்டு ஒரு ராடு மட்டும் சேர்த்து ஒரு 500 வரைக்கும் ஓட்டி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மொழியோட சேர்த்தோட தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கோ நீராட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா. நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் அதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ ஒன்றுக்கு நோட்டு தெரியுங்களா. அதாவது இந்த ட்ரை சீஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் தண்ணி எடுத்துடலாமா அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்மளாலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்க முடியல. 100க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி கொடுக்கலாம். மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் தான் நடக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ரொம்ப ட்ரையான ஏரியாவில் போய் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுக்குற இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த இடத்துல ஏதோ சேஞ்சஸ் நடந்து ஆனால் தண்ணி வராமல் போயிடுது, பெரிய கேப்பாக கூட ஒழுகுது ஆனால் தண்ணி வராமல் போயிடுது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ஃபெயிலியரும் நமக்கு நடக்குது சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர் எதனால் நடக்குது, அது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வே பண்ணி பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். அதே மீறி ஒரு சில தவறுதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நடந்தது சரிங்களா. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட எய்மு. அதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா முயற்சி பண்ணி சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.